بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் உணரப்படாத தீமைகள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற கட்டளைகளில் எதுவெல்லாம் நன்மையான காரியங்கள், எதுவெல்லாம் தீமையான காரியங்கள் என்று திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் போதனைகளும் நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்கி தந்திருக்கின்றன. அந்த நன்மைகளையும் தீமைகளையும் சரியாக பிரித்து உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் நன்மைகளை செய்கிற மக்களாகவும் தீமைகளிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்கிற மக்களாகவும் நம்மால் வாழ முடியும். அந்த அடிப்படையிலே எத்தனையோ தீமைகளை நாம் இது தீமைதான், அல்லாஹ்விடத்திலே இது பாவம்தான் என்பதனை தெரிந்து அதிலிருந்து விலகி இருக்கிற மக்களையும் பார்க்கிறோம். ஆனால் இன்னும் பல தீமைகள் நம்முடைய சமுதாயத்தவர்களால் அது தீமை என்றே உணரப்படாமல் பல நேரங்களில் நன்மையை போன்றும், இதுவெல்லாம் இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத் தரக்கூடிய காரியம் என்ற எண்ணத்திலேயும், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் என்ற எண்ணத்திலேயும் பல்வேறு தீமைகளை அவை தீமை என்று உணராமலே நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. தீமையை தீமை என்று உணர்ந்து செய்வதற்கும் தீமையை தீமைதான் என்று உணராமல் செய்வதற்கும் இடையே ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. தீமை செய்வது என்பதே மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத ஒன்றுதான். ஆனாலும் அந்த தீமையை நாம் தவறுதான் செய்கிறோம், இறைவனிடத்திலே தண்டனை பெறக்கூடிய ஒரு காரியத்தை தான் நாம் செயல்படுத்துகிறோம் என்பதை புரிந்து ஒருவர் செய்தால், ஒரு நேரம் இல்லை என்றாலும் இன்னொரு நேரத்திலே அந்த தீமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய உள்ளம் அவரை உறுத்தும். அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாவத்தை செய்கின்றோமே, அல்லாஹ்விடத்திலே வெறுக்க தகுந்த ஒரு தீமையை செய்கிறோமே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே இதற்காக நம்மை விசாரணைக்கு உட்படுத்துவானே என்ற அச்ச உணர்வு யாருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறதோ, அந்த இறையச்சமுடைய மக்கள் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் அந்த தீமைகளிலிருந்து விலகி நன்மையின் வாழ்வதற்கான வாசல் திறந்திருக்கிறது. ஆனால் தாம் செய்வது தீமை என்றே உணராத மக்களை பொறுத்தவரை கண்டிப்பாக அவர்கள் அந்த தீமையிலிருந்து விடுபடவே மாட்டார்கள். சரியானதை தானே செய்கிறோம் என்ற எண்ணத்திலே அந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வில்லாமல் அதிலிருந்து நீங்காமல் காலாகாலத்திற்கும் அதிலேயே மூழ்கி இறைவனுடைய பாவத்தையும் கடுமையான தண்டனையையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக மாறிவிடுவார்கள். எனவே தீமைகள் புரியப்பட்டிருக்கிற தீமைகளை விட, உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிற தீமைகளை விட, உணரப்படாமல் இருக்கிற தீமைகளே அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டிய தீமைகள். நம்முடைய சமுதாயத்தில் இந்த அடிப்படையிலே நமது சமுதாயம் உணர்ந்து கொள்ளாத தீமைகள் என்ன என்பதை பட்டியலிட ஆரம்பித்தால் ஏராளமான தீமைகளை தீமை என்றே உணராமல் நம்முடைய சமுதாயம் செய்கிறது. அதிலே குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தீமைகளில் முதலிடத்தில் வகிக்கக்கூடிய ஒன்று இறை நம்பிக்கையிலே கோளாறுகளை ஏற்படுத்துகிற தீமைதான். இஸ்லாமிய மார்க்கத்திலே எத்தனையோ கட்டமைப்புகள் இருக்கிறது. நம்பிக்கை சார்ந்த காரியங்கள் உண்டு, வழிபாடுகள் சார்ந்த காரியங்கள் உண்டு, நடைமுறை வாழ்க்கை சார்ந்த காரியங்கள் உண்டு. இந்த எல்லாவற்றிற்கும் தலையானது எது என்றால் இறை நம்பிக்கை தான் தலையானது. இறை நம்பிக்கையினுடைய அந்தஸ்தை வேறு எதுவுமே பெற முடியாது. இறை நம்பிக்கை யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவருக்குத்தான் அவர் செய்கிற நன்மைகள் பயனளிக்கும். யாருடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கை இல்லையோ, இறை நம்பிக்கை இல்லாமல் அவர் எத்தனை லட்சங்களை தர்மம் செய்தாலும் சரிதான், அல்லது எத்தனை நாட்களுக்கு பட்டினி கிடந்து நோன்பிருக்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டாலும் சரிதான், அல்லது எத்தனை தடவைகள் அவர் லட்சக்கணக்கான ரூபாய்களை அள்ளி கொடுத்து தர்மம் செய்தாலும் சரிதான், அல்லது திருமறையை வாசித்தாலும் சரிதான், வேறு நாம் எதையெல்லாம் நன்மை என்று புரிந்து வைத்திருக்கிறோமோ
அந்த எந்த காரியத்தையும் செய்தாலும் இறை நம்பிக்கை என்ற வட்டத்திற்குள்ளே வராமல் அவர் எவ்வளவு செய்தாலும் அதனால் அவர் கடுகளவிற்கு கூட அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ள மாட்டார் என்பதை தெளிவாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். எனவே நம்முடைய இஸ்லாத்தினுடைய கடமைகளில் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற போதனைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போதனை இறை நம்பிக்கைக்கு தான் இருக்கிறது. அதை சீர் செய்யாமல் ஒரு மனிதன் நாளை மறுமையிலே வெற்றியை பெற்ற முடியாது என்பதனை புரிந்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நம்பிக்கையை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த நம்பிக்கை சரியான நம்பிக்கையாக, உறுதியான நம்பிக்கையாக, ஆட்டம் காணாத நம்பிக்கையாக, அல்லாஹ்வை பற்றி தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையாக இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறார். திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹ், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள். மூமின் என்றாலே ஈமான் கொண்டவருக்கு தானே மூமின் சொல்லுவோம். யார் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரோ அவர்தான் மூமின். அல்லாஹ் என்ன பண்றான், மூமின்களே என்று அழைத்து நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவரே ஈமான் கொள்ளு. ஈமான் கொண்டவர் தான் அது கொண்டிருக்கிறார், பிறகு என்ன ஈமான் கொள்ளு என்றால், ஈமான் கொண்டதாக பல பேர் இருக்கிறீர்கள், ஆனால் சரியான ஈமான் உங்களுடைய உள்ளத்திலே இல்லை. அதுதான் அர்த்தம். முழுமையான ஈமான் இல்லை, தெளிவான ஈமான் இல்லை. நம்முடைய ஈமானை எடை போட்டு பாருங்கள். உண்மையிலே நமது உள்ளத்திலே இறைவனை பற்றி சரியான ஈமான் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வை எப்படி புரியணுமோ அப்படி புரிந்திருக்கிறோமா? கண்டிப்பாக நம்முடைய சமுதாயம் அதிலே பெரிய அளவிலே தவறடைத்துக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எல்லோரும் ஒத்துக்கொள்கின்ற ஒரு உண்மை, முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இதுல எந்த முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து இருக்காது. அவர் எந்த அமைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், சுன்னத் வல் ஜமாஅத்துன்னு சொல்லிக்கிட்டாலும் சரிதான், தௌஹீத் ஜமாஅத்துன்னு சொல்லிக்கிட்டாலும் சரிதான், அல்லது வேறு எந்த பெயரில் அறிவித்துக் கொண்டாலும் சரிதான், கண்டிப்பாக அல்லாஹ்வால் எல்லாம் முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்வார். வார்த்தையால் அப்படி சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய உள்ளத்திலே அதை ஆழமாக நம்பி இருக்கிறார்களா என்று ஆய்வு செய்து பார்த்தால், கண்டிப்பாக உள்ளத்திலே இறைவனால் எல்லாம் முடியும் என்ற உணர்வு நம்முடைய மக்களுடைய உள்ளத்திலே இல்லை. பல நேரங்களில் அதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்கு எது முடியுமோ அதுதான் இறைவனுக்கு முடியும் என்று முஸ்லிம்கள் நம்புவதையும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும் என்று நம்பாமல் மனிதர்களால் எது இயலுமோ, உலகத்திலே எது சாத்தியமோ, உலக மனிதர்களால் எது செய்து முடிக்கப்படும் என்று நாம் நம்புகிறோமோ அதுதான் அல்லாஹ்வாலும் முடியும் என்று நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஓரத்திலே சிந்தனை இருக்கிறது. எப்படி எந்த அடிப்படையில் சொல்கிறோம் என்று சொன்னால், இறைவனை பற்றி நம்புகிற பொழுது சாதாரணமாக எத்தனையோ காரியங்களில் மனிதனுடைய அறிவை கொண்டு சிந்தித்தால் இது முடியாது என்று நாம் தீர்ப்பளித்து விடுவோம். அப்படி முடியாது, மனிதனால் முடியாத ஒரு காரியத்தை இறைவன் முடித்து தருவான் என்ற நம்பிக்கை இருந்தால், இறைவனிடத்திலே கண்டிப்பாக மனிதனால் முடியாது என்று தீர்ப்பளிக்கப்பட்ட காரியத்தை கூட தயக்கம் இல்லாமல், யோசனை இல்லாமல், கவலைப்படாமல், உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நாம் தயங்க மாட்டோம். மனுஷனுக்கு முடியாது, ஆனால் இறைவனுக்கு முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் நாம கேட்கிறோமா? மனிதனால் எது முடியாது என்று தீர்மானித்து விட்டோமோ கண்டிப்பாக அது இறைவனால் முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்ததனுடைய விளைவாக மனிதனால் முடியாத எதையுமே அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கையாக வைப்பதே இல்லை. உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார், நடைமுறை வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை சந்திக்கிறோம். எத்தனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கிறோம். எங்க போய் பார்த்தாலும் பெரும்பாலான இடங்களில் குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தால் நம்முடைய தமிழகத்தினுடைய சூழல் எப்படி இருக்கிறது? இஸ்லாமிய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா? தேடி துருவி பார்த்தாலும் எங்குமே தென்பட மறுக்கிறது. ரொம்ப ரொம்ப குறைவான இடங்களில் தான் இஸ்லாத்திற்கு முரண்படாத வகையில மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்து அதே நேரத்திலே உலகத்தினுடைய பாடத்திட்டங்களையும் பயிற்றுவிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை பார்க்கிறோம். ஏராளமான பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நேர் எதிர்மறையாக அல்லாஹ்வை மறுக்கிற வசனங்களை அங்கே சென்று பிள்ளைகள் படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இறைவனுக்கு எதிரான வார்த்தைகள், பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், பகவத்கீதையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள், வணக்கம் போட வேண்டிய தேவைகள்,
ஆசிரியர்கள் என்றால் எழுந்து நிற்க வேண்டிய அவசியங்கள், கொடியை ஏற்றி வைத்து விட்டு கொடியை நோக்கி சலிவிட்டடித்து உயிரற்ற ஒரு கொடிக்கு போய் வணக்கம் செலுத்த வேண்டிய சூழல் என்று சொல்லி இது மாதிரியாக மார்க்கத்திற்கு எதிரான கொள்கையை நமது குழந்தைகளின் பிஞ்சு உள்ளத்திலே திணிக்கக்கூடிய அந்த சிந்தனை விளைத்த பள்ளிக்கூடங்கள்ல எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கு. நம்முடைய உள்ளத்துல ஒரு என்ன வருது, எல்லா பள்ளிக்கூடங்களும் இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களாக குர்ஆன் ஹதீஸை மையமாக வைத்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற பள்ளிக்கூடங்களாக மாறிவிட்டால் எப்படி இருக்கும்? உள்ளத்தில் ஆசை இருக்கு. எத்தனை பேர் அல்லாஹ்விடத்துல கேட்டோம், ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்கூலையும் யாரெல்லாம் இஸ்லாமிய மயமாக்கிரு, ஊர்ல இருக்கிற எல்லா வித்யாலயாவையும் எல்லாத்தையும் இஸ்லாமிய மயமாக்கிரு, எல்லா கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களையும் முழுமையான இஸ்லாமிய மயமாக்கி விடு, எல்லா கல்லூரிகளையும் முழுக்க முழுக்க இஸ்லாமிய போதனைகள் நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு கல்விக்கூடமாக மாற்றிவிடு என்று எந்த பெற்றோராவது அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்திருப்போமா? கண்டிப்பா யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அது எப்படி எல்லாம் எப்படி மாறும்? அதெல்லாம் சாட்சி நடக்கிற காரியமா? எல்லாம் அவனே இஸ்லாத்தை அழிக்க நினைச்சுட்டு இருக்கிறான், இஸ்லாத்தை ஒழிக்க நினைக்கிறது கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இஸ்லாமியம் அதெல்லாம் வர, இதெல்லாம் தேவையில்லாது. இதெல்லாம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி, ஊனமுற்று இருக்கிற ஒருத்தன் கையிலா இல்லாத நொண்டி ஒருத்தர் அவரு போய் கொம்பு தேனு கிடைக்கணும் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிற காரியமா? நடக்காது என்று உள்ளத்திலே தீர்மானித்துக் கொண்டு அப்படிப்பட்ட கோரிக்கையை நமது உள்ளத்திலே ஆசைப்பட்டால் கூட அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் நாம் நம்ம வேலை விட்டு, யாரெல்லாம் எனக்கு சாப்பாட்டுதா, யாரெல்லாம் வியாபாரத்தில் பறக்கத்தா, யாரெல்லாம் அம்மாவுக்கு சோமில்ல நோயை குணமாக்கித்தா, நம்ம அன்றாட தேவைக்கு என்ன உண்டோ அதை மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வச்சுட்டு நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கொண்டே இருக்கிறோம். அப்ப எதனால் இப்படி போகிறோம்? நம்முடைய உள்ளத்துல ஒரு எல்லையோட நிறுத்திக்கிறோம். எந்த எல்லை? நம்ம அறிவு எதை சாத்தியம் என்று சொல்கிறதோ அதுதான் இல்லை. ஆனால் உண்மையில ஒரு முஸ்லிம் இப்படியா இறைவனை பற்றி நம்ப வேண்டும்? நம்முடைய அறிவு எதை சாத்தியமில்லை என்று சொல்கிறதோ, நம்முடைய அறிவு எதை முடியாது என்று சொல்கிறதோ அதை கூட முடித்து வைக்கிற ஆற்றல் படைத்த இறைவனிடத்திலே உண்டு என்று நம்ப வேண்டும். அவன் தான் உண்மையான நம்பிக்கையாளன், அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன். எத்தனையோ இறை தூதர்களுடைய வரலாற்றை திருமறை குர்ஆன் பேசுகிறது. நபிமார்களின் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு நபிமாரின் வரலாற்றிலேயும் இந்த எண்ணம் பளிச்சிடுவதை பார்க்கலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிரிகளால் அப்படியே துரத்தி கொண்டு வரப்படுகிறார்கள். முன்னாடி கடலு, பின்னாடி பிராவுனு. வெளியில இருந்து பார்த்தா நல்ல தெளிவா சொல்லுவோம், வசமா மாட்டிக்கிட்டாங்க, தப்பிக்க வாய்ப்பே இல்ல. முன்னாடி போனாலும் சாவு, பின்னாடி போனாலும் சாவு. முன்னாடி போனா கடல்ல விழுந்து சாகணும், பின்னாடி வந்தால் பிராவுனிடத்தில் மாட்டிக்கொண்டு சாகணும். மரணத்திலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. யாரா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவோம். நீங்க அந்த இடத்துல தூரத்துல இருந்து பாக்குறீங்க, வசமா மாட்டிக்கிட்டாங்களையா, இப்படி போய் சிக்கிக்கிட்டாங்களே, கொஞ்ச நேரமா வந்திருக்க கூடாதா, வேற ரூட்டை தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா, தப்பிக்க முடியாது என்று உலகம் சொல்லுது. உலகம் மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து வந்த பனு இஸ்ரவேலர்களும் அதைத்தான் சொன்னார்கள். யா மூசா இன்னால முதலக்கூன், மூசாவே வசமாக மாட்டிக்கொண்டோமப்பா, இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றது, தப்பிக்க முடியாது என்றுதான் அவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள். ஆனால் இறைவனின் தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன? கல்லா இன்ன மாய ரப்பி சேஹ்தீன் லா தஹஸன் இன்ன மாய ரப்பி, கவலைப்படாதீர்கள், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அறிவை கொண்டு சிந்திச்சால் வழிகாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனிதனுடைய சிந்தனையை கொண்டு அங்க யோசித்து பார்த்தால் தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இறைவனை நம்ப வேண்டும். நம்புறோமா? அப்படி நம்பினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில எப்படி மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி அவர்களை இறைவன் காப்பாற்றினானோ, கடல் பிளக்குற சாமானியமான காரியமா? அறிவாளை சிந்திச்சு பார்த்தா முடியுமா? அறிவாளை ஒத்துக்கொள்ள முடியுமா? இறைவனை எப்படி நம்ப வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது என்று ஆய்வு செய்து பார்த்தால், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லாத பேர் அன்புடையவன், இப்படித்தான் இறைவனை நீங்கள் நம்ப வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது.
அதிலும் கூட திருமறை குர்ஆன் வேறொரு இடத்திலே பேசுகிற பொழுது கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, இறைவன் அருள் புரிவதை தன் மீது விதியாகவே ஆக்கி வைத்திருக்கிறான். இறைவனுக்கு யாரும் விதிக்க முடியாது. எனவே அவன் தனக்குத்தானே ஒரு விதியை ஏற்படுத்தி கொண்டான். உலக மாந்தர்களுக்கு, இந்த அகில உலகத்திற்கு அருள் புரிவதை மாத்திரமே தன் மீது உண்டான ஒரு விதியாக, ஒரு கடமையாக இறைவன் தனக்குத்தானே விதித்துக் கொண்டிருப்பதாக திருமறை குர்ஆன் வர்ணிக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்தின் மீது அந்த அளவிற்கு கருணையும் அதிகமான அருளையும் அன்பையும் அள்ளிச் செல்கிறவனாக இருக்கிறான். அவனுக்கு இணையாக அவன் இந்த மனித குலத்தின் மீது பாசம் காட்டுவதை போன்று, அவன் கருணை காட்டுவதை போன்று உலகத்திலே கருணை காட்டுவதற்கு எந்த ஜீவனும் கிடையாது. ஒரு மனிதனை பெற்றெடுத்த தாயை பற்றி சொல்வார்கள். தாய் தான் உலகத்திலே அதிகமாக பிள்ளைகளின் மீது, மனிதர்களின் மீது பாசம் செலுத்துகிறவள் என்று. ஆனால் இறைவனுடைய கருணையோடு பாசத்தோடு நீங்கள் இணைத்து பார்த்தால் தாயுடைய பாசம் என்பது அற்பத்திலும் அற்பமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பாசம் இருக்கிறதே வார்த்தைகளால் உங்களால் வர்ணித்துவிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்குகிற பொழுது சொன்னார்கள், லன் யுதுகிலனியல் ஜன்னத அஹதுன், லன் யுதுகிலனிய அஹதுன் அமலுஹு அல் ஜன்னா. எந்த ஒரு மனிதனையும் அவனது அமல்களால் அவன் சுவர்க்கத்திற்குள் நுழைந்திட முடியாது. எந்த மனிதனாக இருந்தாலும், எவ்வளவுதான் இறைவனுக்கு வழிபாடுகள் செய்கிற மனிதனாக இருந்தாலும், அவன் செய்கிற நல்லறங்கள் அவனுக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் தருவதற்கு, சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்திட முடியாது. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். உடனே ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் செய்கிற அமல் கூடவா உங்களை சொர்க்கத்திற்குள்ளே சேர்க்காது? என்றால் நீங்கள் அதிகமாக வழிபாடு செய்கிறீர்களே, நாங்கள் செய்வதையெல்லாம் விட அதிகமாக தொழுகிறீர்கள், நாங்கள் வைப்பதையெல்லாம் விட அதிகமாக நோன்பு இருக்கிறீர்கள், நாங்கள் கொடுப்பதையெல்லாம் விட அதிகமாக தர்மம் கொடுக்கிறீர்கள், நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதை விட நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுகிறீர்கள், எங்களை விட பல நூறு மடங்கு வழிபாடுகளை அதிகமாக செய்கிற நீங்கள் கூடவா உங்களுடைய அமலை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நானும் தான். இல்லா யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மா, இறைவன் தன்னுடைய அருளால் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர, அல்லாஹ்வுடைய அருளால் தான் மனிதன் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர ஒரு மனிதன் அவனுடைய அமலால் சொர்க்கம் போக முடியாது. ஏனென்றால் மனிதன் அல்லாஹ் கொடுத்ததற்கு இணையாக அமல் செய்யவே கிடையாது. சொர்க்கம் கிடைப்பது என்பது இரண்டாவது விஷயம். ஏற்கனவே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறானே உதவிகள், அருள் கிருபைகள், அந்த கிருபைகளுக்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? பிறகு உபகாரம் செய்திருக்கிறோமா? அல்லாஹ் கொடுத்த உதவிகளுக்கே நன்றி செய்து முடிக்காத நாம் அல்லாஹ்விடத்திலே தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவர்க்கத்திற்கு என்ன நன்மையை நம்மால் செய்திட முடியும் என்று கணக்கு போட்டால் கண்டிப்பாக நம்மால் அமல் செய்யவே முடியாது. சொர்க்கத்திற்கு தகுந்த அளவுக்கு யாரும் அமல் செய்திட முடியாது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற கண்கள், இறைவன் கொடுத்திருக்கிற காது, இறைவன் கொடுத்திருக்கிற உடல், இறைவன் கொடுத்திருக்கிற உலகம், இறைவன் கொடுக்கிற அருள் கிருபைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் இறைவன் கொடுத்த ஒரு காதுக்கு நீங்கள் அமல் செய்து முடித்திருக்க மாட்டீர்கள். பிறகு என்ன உங்களுக்கு மறுமையிலே சொர்க்கம்? நம்முடைய அமலை வைத்துக் கொண்டு நாம் சொர்க்கம் போவதுங்கிறது சாத்தியம் இல்லை. அல்லாஹ்வுடைய அருளை வச்சுதான் போக முடியும், அல்லாஹ்வுடைய கருணையை வச்சுதான் போக முடியும். அவனுக்கு இணையாக கருணையாளன் என்று உலகத்தில் யாரையும் காட்ட முடியாது. இப்படித்தான் இறைவனை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு விளக்கி தருகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களும் அதை நமக்கு விளக்கமாக சொல்லித் தருகிறது. நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் அவ்வாறு அல்லாஹ்வை நம்புகிறதா? கண்டிப்பாக இல்லை. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே தீமைகள் கலந்திருக்கிறது. அந்த தீமை நம்முடைய சமுதாயத்தால் உணரப்படாத தீமை. அது என்ன தீமை? ஒவ்வொரு ஊரிலும் உருவாக்கப்பட்டிருக்கிற தர்காக்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. முஸ்லிம் சமுதாயம் இந்த தமிழகத்திலே எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறதோ அந்த எல்லா பகுதிகளிலும் வியாபித்திருக்கிற ஒரு பெரிய முசீபத், இறந்துவிட்ட நல்லடியார்களின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற அடக்க ஸ்தலங்கள், தர்காக்கள், அங்கே நடக்கக்கூடிய வழிபாடுகள். அங்கே என்ன நடக்கிறது? யார் செல்லுகிறார்கள்? ஏன் செல்லுகிறார்கள்? காரண காரியங்களை ஆய்வு செய்து பார்த்தால் அங்கே செல்லுகிற மக்கள் காரணம் சொல்லுகிறார்கள். நாங்கள் தர்காக்களுக்கு ஏன் செல்கிறோம்? அவர்களையே இறைவன் என்று பிரார்த்தித்து செல்லவில்லை, அவர்களையே கடவுளின் அந்தஸ்திலே வைத்து நாங்கள் பார்க்கவில்லை, அவர்களிடத்தில் நாங்கள் துவா செய்வதற்காக செல்லவில்லை. பிறகு ஏன் செல்கிறோம் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள்,
எங்களுடைய தேவைகளை அவர்களிடத்திலே சொன்னால் அவர்கள் அதை அல்லாஹ்விடத்திலே சொல்லி எங்களுக்கு வாங்கி தருவார்கள். அவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வார்கள். நாங்கள் பாவம் செய்து விட்டோம், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே பெரிய தூரம் ஏற்பட்டு விட்டது. ஒரு வீட்டிலே ஒரு தந்தையிடத்திலே பணம் கேட்க விரும்புகிற பையன், ஒரு பிள்ளை எப்படி தாயிடத்திலே சொல்லி தாயிடமிருந்து தந்தையிடத்திலிருந்து பணத்தை பெறுவானோ, அம்மாட்ட போய் சொல்லுவான் புள்ள, அம்மா அத்தாவிட்ட சொல்லி பாப்பாட்ட சொல்லி பாப்பாட்ட தேவையான பணத்தை வாங்கி பிள்ளைக்கு கொடுப்பாங்க. ஏன்? தந்தையை விட பிள்ளையின் மீது பாசம் செலுத்துகிற ஒரு தாய். இதை அவர்கள் உதாரணமாக காட்டுகிறார்கள். தர்காவுக்கு செல்லக்கூடிய பல முஸ்லிம்கள், நாங்க ஏன் தெரியுமா தர்காவுக்கு போறோம்? சிபாரிசுக்காக வேண்டி அவுலியாக்களை கூப்பிட போறோம். ஏன் சிபாரிசுக்கு கூப்பிடுறோம்? நேரடியா அல்லாஹ்விடத்திலே கேட்டால் கிடைக்காது, எனவே அவுலியாக்களை வைத்து கேட்கிறோம். அதற்கு இந்த தாய் பிள்ளையினுடைய உதாரணத்தை சொல்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மகன் தந்தையிடத்திலே நேரடியாக கேட்டால் தந்தை தராமல் இருக்கலாம். ஏனென்றால் தந்தையை விட ஒரு தாய் தான் பிள்ளையின் மீது பாசம் செலுத்துகிறவள். தந்தையுடைய பாசத்தையும் தாயுடைய பாசத்தையும் நீங்கள் அளவிட்டு பார்த்தால் தாயுடைய பாசம் தந்தையின் பாசத்தை விட பல நூறு மடங்கு அதிகமாக இருக்கும். அப்ப தந்தையிடத்திலே கிடைக்காத பொருட்களை தாயிடமிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் படைத்த இறைவனிடத்திலே அவன் நம் மீது செலுத்துகிற பாசத்தை விட இந்த அவுலியாக்கள் பாசம் நிறைந்தவர்களா? அல்லாஹ்விடத்தில் தந்தையை வச்சா, அம்மாவுடைய இடத்துல தாயை கொண்டு வச்சா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அத்தா மாதிரி, தகப்பனார் மாதிரி, அம்மா அவுலியா மாதிரி. அப்ப அம்மா அவுலியாதான் பாசம் நிறைந்தவர், அல்லாஹ் நம் மீது பாசம் குறைந்தவர் என்று சொல்லுகிறோமே. உண்மையிலே யோசித்து பாருங்கள். இறைவனுடைய பாசத்தை விட, இறைவனுடைய கருணையை விட இந்த அவுலியாக்கள் உங்கள் மீது கருணை செலுத்துவார்களா? உங்கள் மீது பாசம் காட்டுவார்களா? நீங்கள் இறைவன் தான் கருணையாளர் என்று ஒரு புறத்திலே ஒத்துக்கொண்டாலும் உங்களுடைய உள்ளத்தின் ஓரத்தில் நீங்களும் அறியாமல் இறைவனை பற்றி ஒரு தவறான சிந்தனை உள்ளத்தில் அமர்ந்து விட்டது. இறைவன் கருணையாளன், ஆனால் அவனை விட இந்த அவுலியாக்கள் கருணை நிறைந்தவர்கள். அந்த இறைவனை விட இந்த அவுலியாக்கள் நம் மீது பாசம் நிறைந்தவர்கள் என்று சொல்லி அல்லாவை விட, அவருடைய பாசத்தை விட அவுலியாக்களின் பாசத்தை மேலே கொண்டு வைக்கிறோமே, இது தீமையா இல்லையா? அல்லாவை நம்புகிற லட்சணம் இதுதானா? அல்லாஹ் குர்ஆன்ல தன்னை பத்தி நம்பும்போது எப்படி சொன்னா, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவன மாதிரி யாரும் கிடையாது. அவன் கருணை காட்டுவதை போன்று, அவன் பாசம் செலுத்துவதை போன்று உலகத்திலே உங்கள் மீது பாசம் செலுத்துவதற்கு யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படித்தான் நீங்கள் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் இந்த அவுலியாக்களுடைய சிந்தனை, தர்காக்களுடைய சிந்தனை நம்மை அல்லாவை விட அவுலியாவை மேலிடத்திலே கொண்டு போய் வைக்க வைத்திருக்கிறது என்றால் எத்தனை பெரிய பாவத்தை நம்மையும் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை முஸ்லிம் சமுதாயம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறது. இதே போன்று நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக எத்தனையோ கடமைகளை உலகத்திற்கு இஸ்லாம் சொல்கிறது. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் உலகத்திற்கு கற்றுத் தருகிறது மார்க்கம். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு போதனை, மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை என்று சொல்லிவிடலாம். எல்லா தேவைகளுக்கும் பொருளாதாரம் அவசியம். மனிதனுடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு காலையில சாப்பிடணுமா, சாப்பாட்டுக்கு பணம் வேண்டும், டிரெஸ்ஸுக்கு பணம் வேண்டும், தண்ணீருக்கு பணம் வேண்டும், படிப்பதற்கு பணம் வேண்டும். நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் பொருளாதாரம் இருந்தால்தான் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அதற்காக பொருள் ஈட்டு வரும். திருமறை குர்ஆனும் பொருள் ஈட்டுவதை வலியுறுத்தி சொல்கிறது. பொருளை ஈட்டுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். ஃபைதா குலியத்திஸ் ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்மாவுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் பூமியிலே பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று பொருள் ஈட்டுவதனுடைய அவசியத்தை திருமறை குர்ஆன் உலகத்திற்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. பொருள் ஈட்ட வேண்டும், அதற்கு இறைவன் சில எல்லைகளை வகுத்து தருகிறான். அந்த எல்லைகளை சரியாக புரிந்து பின்பற்றுகிறோமா?
பொருள் ஈட்டுறதுல ஹலால் ஹராம் இருக்குது, அதை தெரிஞ்சிருக்கிறோம். ஹலால் உண்டு ஹராம் உண்டு. ஆனால் எது எது எல்லாம் ஹலாலு, எது எது எல்லாம் ஹராமு, எதை செய்தால் அல்லாஹ் ஒத்துக்கொள்வான், எந்த அடிப்படையில் பொருள் ஈட்டினால் அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான், ஒவ்வொரு காரியத்தையும் பிரித்து விளங்கி நம்முடைய சமுதாயம் செயல்படுத்துகிறதா? இல்ல ஹலால் ஹராம்னு பொத்தாம் பொதுவா விளங்கி இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்களிலே பல்வேறு ஹராமான வழியிலே பொருள் ஈட்டக்கூடிய வேலைகளை நம்முடைய சமுதாயம் தம்மையும் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறது. அதில் மிகப்பெரிய பாவமாக மிகப்பெரிய தீமையாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்ற ஒரு பெரும் பாவம் வட்டி. வட்டி வாங்குறது ஹராம், எல்லாத்துக்கும் தெரியும். வட்டி ஒரு பெரும் பாவம். வட்டி கொடுக்கிறது தவறு. எந்த அளவுக்கு தவறு? ஃபஅதனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வட்டி வாங்குகிறவர், வட்டி கொடுக்கிறவர், வட்டிக்காக கையெழுத்து போடுகிறவர், வட்டி கணக்கெழுதுகிறவர், வட்டிக்கு சாட்சி சொல்கிறவர், அத்தனை பேருமே பாவத்திலே சமமானவர்கள் தான். இந்த வட்டியாளர்கள் அவர்கள் செய்கின்ற பாவத்தின் அளவு என்ன தெரியுமா? ஃபஅதனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் அவர்கள் போர் புரிவதற்கு தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். வட்டியில போய் கால் வைக்கிற ஒருத்தர் அல்லாஹ்வோட சண்டைக்கு தயார்னு மல்லுக்கு நிற்கிறார் அர்த்தம். அல்லாஹ்விடத்துல மல்லுக்கு நின்று ஜெயிக்க முடியுமா? அல்லாஹ்விடத்துல போட்டிக்கு நின்று ஜெயிக்க முடியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறார்கள். யாருக்கு எதிராக? வட்டி மூசாக்களுக்கு எதிராக, வட்டியிலே கால் பதிப்பவர்களுக்கு எதிராக. பொதுவாக நம்முடைய சமுதாயம் வட்டியை தவறென்று விளங்கி இருக்கிறது. ஆனால் அந்த வட்டி பல்வேறு வழிகளில் பல்வேறு கோணங்களில் இந்த சமுதாயத்திற்குள்ளே நுழைகிறது. அதை அறியாமல் அந்த வட்டிக்குள்ளே நம்முடைய சமுதாயம் கால வைக்குது. எப்படி? ஏதோ ஒரு அவசியமான தேவை, வீடு கட்ட வேண்டியது இருக்குது, வீட்டில் நகை வச்சிருக்கிறோம், இஸ்லாத்துல அடமானம் வைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அந்த அடமானம் என்பது வட்டி சார்ந்த அடமானம் இல்லை. வட்டி இல்லாம பணத்தை நகையை கொண்டு பொருளை கொண்டு அடமானமாக வைத்துவிட்டு பணத்தை திரும்ப கொடுத்த உடனே அந்த பொருளை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக அதிகப்படியாக எந்த பணத்தையும் வசூலிக்க கூடாது. இப்படி அடமானம் வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம சமுதாயத்தில், குறிப்பா நம்ம ஊர்ல இருக்கிற ஆண்களும் பெண்களும் தங்களிடம் இருக்கிற பொருட்களை கொண்டு போய் பைனான்ஸ் கம்பெனிக்காரர்களிடத்திலே கொடுத்து விட்டு வட்டிக்கு பணம் வாங்கி தங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார்கள். வீடு கட்டணுமா? நகை இருக்கவே இருக்குது, இருக்கிற நகையை கொண்டு போய் அடகு வையி, 4 வட்டிக்கு அடகு வையி, 5 வட்டிக்கு அடகு வையி, 10 வட்டிக்கு அடகு வையி. அடகு வச்சு காசை வாங்கி அந்த காசை கொண்டு வீடு கட்டுறோம், அந்த காசை கொண்டு வெளிநாட்டுக்கு போறோம், அந்த காசை கொண்டு வியாபாரத்தை துவங்குறோம், அந்த காசை கொண்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறோம். வட்டியிலே போய் கால் பதிக்கிறோமே. திருமறை குர்ஆன் இந்த வட்டியை பற்றி என்ன சொல்கிறது? وَمَنْ عَادَ فَأُولَٰئِكَ أَصْحَابُ النَّارِ. எவர் இந்த வட்டியிலே கால் பதிக்கிறாரோ அவர் கொழுந்து விட்டிருக்கிற நரக நெருப்பிலே தள்ளப்படுவார். அதுவும் எப்படி? மற்ற பாவங்களை மாதிரியா? ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டாரு, பொய் பேசிட்டாரு, திருடிட்டாரு, அது மாதிரி பாவம் அந்த அளவுக்கா? இல்ல. ஹும் ஃபீஹா ஹாலிதூன். வட்டியிலே கால் வைத்தவர் நரகத்திலே தள்ளப்பட்டால் ஊழூழி காலத்திற்கும் அந்த நரக படுகொலியிலே நிரந்தரமாக கிடப்பார். நரகத்திலிருந்து வெளியே வர முடியாது. கியாமத் நாளுடைய அந்த நீண்ட நெடிய பெருவாழ்வு சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாமல் நிரந்தரமாக நரக படுகொலியிலே உங்களை போய் தள்ளும் என்று திருக்குர்ஆன் எச்சரிக்கிறது. அத்தனை மிகப்பெரிய பாவத்தை சர்வ சாதாரணமாக நம்முடைய சமுதாயம் வீடு கட்ட போறேன், கடை வைக்க போறேன், வெளிநாட்டுக்கு போக போறேன், எனக்கு தேவை இருக்குது,
என்று சொல்லி இந்த வட்டி என்ற வன் கொடுமையில கால் பதிக்கிறதே எத்தனை பெரிய கொடுமை. அதிலேயும் பல பேருடைய வாழ்க்கை எப்படி வட்டியில காலை வச்சு அத்தோடு அவனுடைய வாழ்க்கையை மூழ்கி போச்சு. சில பேர் தப்பிச்சுக்கிறான். பல பேருடைய நிலைமை என்ன? 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள நகையை அடகு வச்சு 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்குறாரு. குறிப்பிட்ட தவணைகளில் வட்டியை கட்ட முடியல. அந்த வட்டி குட்டி போடுது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. வட்டி கணக்கான வீட்டுக்கு கடிதம் எழுதுறான். லெட்டர் வருது. எப்படி? நீங்க கொடுத்த நகை மூழ்கி போச்சு. 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள நகையை கொண்டு அடகு வைக்கிறீங்க. 1 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க. 2 லட்சத்தை இழந்து அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பணத்தை வட்டின்ற பேர்ல இழந்து 10 மாசம் வட்டி கட்டியிருப்பாரு. ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் கட்டியிருப்பாரு. 10 மாசம் 10,000 போய் எக்ஸ்ட்ரா இருந்த 1 லட்சம் போய் மொத்தமா கொடுத்த 2 லட்சம் நகையும் போய் ஒரு அறிவாளி இந்த வேலையை செய்வானா? வட்டியில போய் கால் வைக்கிறதுக்கு பதிலா 2 லட்சம் ரூபாய் நகை இருக்கிறா, 1 லட்சம் ரூபாய் நகை எடுத்து விற்பனை பண்ணுங்க. உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுங்க. வட்டி கட்ட தேவையில்லை. மீதி 1 லட்சம் ரூபாய் மிச்சம் இருக்கும். 1 லட்சம் ரூபாய் கையில இருப்பு இருக்கும். வட்டிக்காரன் கொடுக்கிற அந்த வட்டி காசு மிச்சம் இருக்கும். உங்களுடைய தேவையும் பூர்த்தி ஆகும். இது ஒரு அறிவாளி செய்ய வேண்டிய வேலையா? அல்லது 2 லட்சம் ரூபாய் நகைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி மீதி 1 லட்சத்தை வட்டி கணக்காரன் கையில கொடுத்துட்டு வர்றது அறிவாளி செய்யற வேலையா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? 2 லட்சம் போறது மட்டும் இல்ல, அது இந்த சமூகத்தில, மார்க்கத்தில, அல்லாஹ்விடத்தில உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன தெரியுமா? அதனால் ஏற்படுகிற தீமையை நீங்க உணரல. அதான் பிரச்சனை. காசு கிடைக்குதுன்னு பாத்தீங்க, பணம் வருதுன்னு பாத்தீங்க. அந்த பணம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை யோசித்தால், அது ஏற்படுத்துகிற தீமைகளை புரிந்தால், கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனும் வட்டியில போய் கால் வைக்கிறதுக்கு தயங்குவா, யோசிப்பான். கால் வைக்கவே மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வட்டிக்கு காசு வாங்கினவர், வட்டி பிசினஸ் பண்ணவரா இருந்தாலும் சரிதான், அல்லது வட்டிக்கா வேண்டி பணத்தை வாங்கினவரா இருந்தாலும் சரிதான், எதுக்காண்டி வாங்குறாரு? தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தான் வாங்குறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹராமான அடிப்படையில் இறைவன் தடுத்திருக்கிற இது போன்ற காரியங்களின் வழியாக நீங்கள் பொருளீட்ட நினைத்தால், பணத்தை சம்பாதித்தால், அந்த பணம் உங்களின் தேவையை கண்டிப்பாக பூர்த்தி செய்யாது. வீடு கட்டுறதுக்கு பணம் வாங்கல, வியாபாரம் பெருகிறதுக்கு பணம் வாங்கல, வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்றதுக்கு பணம் வாங்கல, நீ என்ன நோக்கத்துக்கு வாங்கினியோ அந்த நோக்கத்தை அந்த ஹராமான பணம் நிறைவேற்றாது. பிறகு எதுக்கு அந்த பணம்? எதுக்கு பணம்? எல்லா தேவைகளும் நிறைவேறி நான் கண்ணியமா இருக்கணும். அதுக்கு தானே பணம் வட்டி வாங்கினேன். அதுக்கு தானே வட்டியில போய் கால வச்சீங்க. எவன்டையும் கையெட்டி நிக்க கூடாது. நல்ல பெரிய வீடு கட்டணும், சுகமான வாழ்க்கை வாழணும், கண்ணியமா இருக்கணும், நினைச்சது திங்கணும், நல்ல கார்ல பவனி வரணும், எல்லா தேவைகளும் நிறைவேறி நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு தானே வட்டியை போய் கால வச்சீங்க. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யம்ஹகுல்லாஹு பரக்கத்தஹு. வட்டியில போய் கால வச்சா அந்த வட்டி பணம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த பணத்திலே இருக்கிற பரக்கத்தை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அருள் அழிச்சிரும். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம உனக்கு எத்தனை லட்சம் வந்து என்ன உன்னுடைய தேவை நிறைவேறுமா? 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 20 லட்சம் சம்பாதிக்கலாம், 1 கோடி சம்பாதிக்கலாம். 1 கோடி சம்பாதிச்சு விட்டு இன்னும் 10 லட்சம் பத்தாக்குறேன்னு சொல்லுவேன். அந்த வாழ்க்கை தேவையா? 10 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க, வட்டியை முதலீடா வச்சு நல்ல பெருகும், லட்ச லட்சமா வந்து கொட்டும். அத்தனை லட்சங்களுக்கும் ஒரு செலவு எல்லாம் உண்டாக்குவான். எல்லாம் வந்த காசை பூரா செலவு பண்ணிவிட்டு இன்னும் 2 லட்சம் ரூபாய் பத்தல. டாக்டருக்கு டாக்டர் பெரிய லிஸ்ட் கொடுத்துருவாரு. கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட்ல ஓட்ட இருக்குது, கல்லீரல்ல கல் இருக்குது, மண்ணீரல்ல மண் இருக்குது.
அது இருக்குது இது இருக்குது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து சம்பாதிச்சு அத்தனை காசையும் டாக்டர் பிடிங்கிட்டு விட்டுருவாரு. தேவையா? இந்த பணம் தேவையா? இப்படி லட்ச லட்சமா வந்து சேர்ந்தும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக வேண்டிய அதை சேர்த்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறாது. பிறகு எதுக்குங்க வட்டி? நோக்கம் நிறைவேறாது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனையும் சேர்த்து, மறுமையில நரக நெருப்பையும் சேர்த்து, நிரந்தரமான நரக படுகொலையும் சேர்த்து வாங்குறமே, இதை விட ஒரு பெரிய கேடு இருக்க முடியுமா? 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அல்லாஹ்வுடைய அருளோடு வருது. அதை பாருங்க, எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகும். கண்ணியமா அல்லாஹ் வாழ வைப்பான். யாரு கேட்டாலும் இந்த தலை நிமிர்ந்து வாழ வைப்பான். நான் நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்ல வைப்பான். லட்ச லட்சமா சம்பாதிச்சு விட்டு இல்லங்க கஷ்டமா இருக்குது, ரொம்ப தேவை இருக்குது, ரொம்ப கடல்ல இருக்கிறேன் அப்படி சொல்ல வைக்கிறது தேவையா? 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அல்லாஹ் என்ன கண்ணியமா வச்சிருக்கிறான், நிம்மதியா வச்சிருக்கிறான், தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி சந்தோஷமா வாழ்ற அந்த வாழ்க்கை தேவையா? எந்த வாழ்க்கை தேவை என்பதை இது போன்ற ஹராமான வழிகளில் கால் வைக்கிறவர்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமில்ல, இந்த வட்டி ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு பாரதூரமான விளைவு என்ன தெரியுமா? மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலேயே ரொம்ப சிறந்த வழிபாடு பிரார்த்தனை, துவா என்ற வழிபாடு. தொழுகையை விட, நோன்பை விட, எத்தனையோ வணக்க வழிபாடுகளை விட துவா தான் இஸ்லாத்துல ரொம்ப பெரிய டாப் லெவல்ல கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு இபாதத். ஏன் இபாதத் என்று சொன்னாலே நம்முடைய அடிமை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் இபாதத். அல்லாஹ் எஜமானன், நான் அவனுடைய அடிமை, அதை வெளிப்படுத்துற தருணம் தான் வணக்க வழிபாடுகள். அவன் என்னத்தை சொன்னாலும் செய்யறது, அதுல கேள்விக்கு வேலையே இல்லை, அதுல அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் சொல்லிட்டாயா நான் செஞ்சு விட்டேன், என்னத்தை வேணாலும் சொல்லுவான், அதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் அடிமை. அதை வெளிப்படுத்துறதுதான் வணக்க வழிபாடுகளுடைய நோக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் இது துவால தான் அது வெளிப்படும். நம்முடைய பலகீனம் எல்லாம் வெளிப்படும். கஷ்டத்தை எல்லாம் சொல்லுவோம் அல்லாஹ்விடத்துல, நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லுவோம் அல்லாஹ்விடத்துல. யாரெல்லாம் ஒண்ணு விட்டா முடியாதுடா, நீதான் என்னை காப்பாற்றணும், நீதான் என் பாவத்தை மன்னிக்கணும், நீதான் எனக்கு உதவி செய்யணும், உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கிறா என்று சொல்லி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பட்டியலிட்டு அடிமை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம் நாம அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய தருணம். எல்லாரும் துவா செய்யறோம், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு துவா செய்யறோம், நம்முடைய எல்லா தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்யறோம். இந்த துவா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இந்த இபாதத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துஆவு ஹுவல் இபாதா. துவா இருக்குல அதுதான் வணக்கம்னா, அதான் வணக்கம். வணக்கம்னு ஒண்ணுக்கு முழு இலக்கணம் சொல்றதா இருந்தா துவா செய்யறதா வணக்கம். அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் துவா பார்த்து. எல்லாரும் இந்த துவா செய்யறோம். அதிலேயே ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னாங்க, இந்த துவாவில சில பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் நான் கொடுப்பேன், சில பேருடைய துவாவை அல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அங்கீகரிப்பான. அதுல ஒரு ஆளு பயணத்தில் இருக்கிறவர், தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல பயணப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய பிரார்த்தனைக்கு இஸ்லாத்திலே அதிக முக்கியத்துவம் உண்டு. ஏன்? உள்ளூருக்குள்ள நல்லவனா இருக்கிற பெரிய காரியம் இல்ல, வெளியூர்ல போய் நல்லவனா இருக்கிறதா பெரிய விஷயம். உள்ளூருக்குள்ள தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, ஊர் நிர்வாகிகள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவங்க முன்னாடி நல்லவனா இருக்கணும் என்றுதான் எல்லாரும் ஆசைப்படுவான். ஒரு பீடி குடிக்கிறவன் எடுத்துக்குவோம், லோக்கல்ல பீடி குடிக்கிற ஒரு வெக்க உணர்வோடு, வெக்கம் இல்லாம விட்டுருவோம். வெக்கம் கட்ட குரூப் அப்படியே ரோட்ல பீடி குடிச்சிருப்போம், அதை விட்டுருவோம். வெக்கத்தோடு உள்ளவர்கள், 4 பேர் மத்தியில அவமானப்பட்டு விடக் கூடாது என்று எதிர்பார்க்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சிகரெட் குடிக்கும் போது, பீடியை குடிக்கும் போது தப்பு செய்யறமே, யாருக்களையும் பெற்றக்கூடாது, ஒளிஞ்சு மறைஞ்சு குடிப்பாங்க, கக்கூசுக்குள்ள போய் உட்கார்ந்து குடிப்பாங்க, டீ கடையில போய் உட்கார்ந்து குடிப்பாங்க, வெளியில ஆளை நிப்பாட்டி வச்சுட்டு மாப்பிள்ளை யாரும் வந்தா சொல்றா என்று சொல்லிட்டு குடிப்பாங்க. யாராவது தெரிஞ்சவங்க வந்துட்டா தெரியாத மாதிரி கீழே போட்டு அடைச்சிட்டு சும்மா நிற்பாங்க. ஏன்? ஊருக்குள்ளே தெரிந்தவர்கள் அவர்கள் கண்ணிலே பட்டுவிடக் கூடாது. ஊருக்குள்ள இப்படி வாழக்கூடிய ஒரு மனிதர்
வெளியூர்ல போய் இப்படி இதே நிலைமையை நீடிப்பாரா? அதிராம்பட்டினத்தில் இப்படி பீடி குடிக்கிற ஒருத்தர் டெல்லியில போய் இதே மாதிரி பீடி குடிப்பாரா? ஓப்பனா டிக்கெட் பண்ணுவாரு. பட்டியலில் போய் சத்தம் போட்டு சீரடி கேட்பாரு. அப்படியே ரோட்ல பத்த வச்சுட்டு குப்பு குப்பு குப்புன்னு ஊதிட்டு போவாரு. யாரு பார்க்க போறா? யாரு கேட்க போறா? ஒருத்தர் இல்லையே. அந்த தைரியம் தான். வெளியூர்ல கெட்டவனா இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். நல்லவனாக, இறை நம்பிக்கையாளனாக, இறைவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அந்த நேரத்திலே ஒருத்தர் அல்லாஹ் மறக்காம அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கா தொழுது இறைவனிடத்தில் கையேந்திரா அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? அதனால அல்லாஹ் என்ன பண்ணுகிறான்? வெளியூரிலே பிரார்த்தனை செய்கிற ஒருவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஒரு உதாரணம் சொல்றாங்க. வெளியூரிலே பயணம் செய்கிற ஒரு மனிதன், அதுவும் சாதாரண பயணம் இல்லை, நீண்ட நெடிய பயணம் மேற்கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான இடத்திலே இருக்கிற ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஏன் அங்கீகரிக்க மாட்டான்? ரசூலுல்லாஹ் நடக்கிறாங்க. நெடுந்தூர பயணம் மேற்கொள்கிறான். அக்பர, தலை முடியெல்லாம் பரட்டையாகி உடல் எல்லாம் புழுதி படர்ந்து நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்கிற ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிறான். ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுடைய பிரார்த்தனைக்கு எவ்வாறு பதிலளிக்கப்படும்? வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பசுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, அவன் உண்ட உணவு ஹராம், அவன் உடுத்திய உடை ஹராம், அவன் குடித்த தண்ணீர் ஹராம், அவன் மொத்தமாகவே ஹராமிலே வளர்ந்திருக்கிற பொழுது ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எப்படி பதிலளிப்பான்? என்ன சொல்றாங்க விளங்குகிறதா? ஹராமான வழியிலே பொருள் ஈட்டிய ஒரு மனிதன் துஆ அங்கீகரிக்கப்படுகிற இடத்திலே இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதற்கு பதில் சொல்ல மாட்டான். எத்தனை பெரிய இழப்பு பாருங்க. இதை உணர்ந்தீங்களா? ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுது புலம்பக்கூடிய பெரியவர்களே, ஹராமான வழியிலே பொருள் ஈட்டி விட்டு வட்டி வாங்கிட்டு வட்டியை கொடுத்துட்டு வட்டி காசுல சாப்பிட்டு அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்யறான், அல்லாஹ் எப்படி உங்களுடைய துஆ அங்கீகரிப்பான்? அல்லாஹ் என் பிள்ளையுடைய நோயை குணமாக்குனா அல்லாஹ் எப்படி குணமாக்குவான்? உங்களுடைய துஆவுக்கு அங்கே மதிப்பில்லை. உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படுகிறது. நான் எப்படி சொன்னனோ அந்த ரூட்ல காசு பணத்தை சம்பாதிக்காம ஹராமான வழியில சம்பாதிச்சுட்டு வந்த உனக்கு நான் ஏண்டா மதிப்பு கொடுக்கணும்? அல்லாஹ் அப்படி கேட்கிறான். வட்டி என்பது எத்தனை பெரிய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள். எதற்காக சம்பாதிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான வழிபாடாக கருதப்படுகிற துஆக்கள் எல்லாம் இடத்திலே மறுக்கப்படுகிறது. துஆ மட்டுமா? அள்ளி அள்ளி தர்மம் செய்யறாங்க பல பேரு. வட்டி பணத்துல வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபட்ட பல பேரு தர்மம் செய்யறாங்க. தர்மத்துக்கு மதிப்புண்டா? இஸ்லாமிய மார்க்கத்தில் தர்மம் அதிகம் வலியுறுத்தப்பட்டது. தர்மத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் நரகத்திலிருந்து விடுதலை பெற முடியும். நான் தொழுதிட்டேன் நோன்பு வச்சுட்டேன் சொன்னா மட்டும் போதாது. அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கிற செல்வத்திலிருந்து சல்லி காசையா தர்மம் பண்ணி இருக்கணும். அவனுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தர்மம் பண்ணணும். தர்மம் பண்ணாம வந்தா அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. லட்சாதிபதி லட்சங்களில் தர்மம் பண்ணட்டும், கோடீஸ்வரன் கோடிகளில் தர்மம் பண்ணட்டும், 10 ரூபா வச்சிருக்கிறவரு அவருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தர்மம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நம்மள பல பேர் என்ன பண்றாங்க? ஏழையா இருக்கிறோமா பெரிய செல்வந்தர்களை கை காட்டி விடுறது. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, தலைவர்கிட்ட கேளுங்க, அந்த கோடீஸ்வரத்தை போய் கேளுங்க. என்ன நினைக்கிறாங்க? செல்வம் படைத்தவர்கள் தான், பணம் படைத்த பணக்காரர்கள் தான் தர்மம் செய்யணும் நினைப்பு இருக்குது. ஆனா நபிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தருடைய மொத்த ப்ராப்பர்ட்டியை கணக்கெடுக்கிறீங்க, மொத்த சொத்து பத்துக்களை கணக்கெடுத்து பாருங்க.
நம்மிடத்துல சொத்தை பூரா கொண்டு வானா என்ன கொண்டு வருவோம்? ஒவ்வொருத்தரும் பல லட்சங்களை கொண்டு வந்து போடுவோம். அங்க இத்தனை ஏக்கர் இருக்குது, இங்க ஒரு வீடு இருக்குது, அங்க ஒரு கார் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, கொண்டு வருவோம். ஒரு மனுஷன் வர்றான், எப்படி? கையில ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தோட. நான் உடுத்தி இருக்கிற டிரெஸ் தாண்டி எனக்குன்னு இப்ப இருக்கிற சொத்து இந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது கூட இருக்காது, பிச்சு வாயில போட்டா முடிஞ்சு போச்சு. இந்த நிலையில ஒருத்தன் வர்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை வைத்திருக்கிறவனும் அவனும் அவனுடைய தகுதிக்கு தகுந்தார் போன்று தர்மம் செய்ய வேண்டும். எப்படி சொன்னாங்க? இத்தகின்னார் வலவு பிசிக்கு தமரா, நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை பிரித்து கொடுத்தாவது. ஒரு பேரித்தம்பழம் இருக்குதா, ஒரு துண்டு உனக்கு, அதுல இன்னொரு பாதி வேற ஒருத்தனுக்கு. அப்படி தர்மம் செய்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பிலிருந்து விடுதலைங்கிறது தர்மத்தின் மூலமாகத்தான் நடக்கும். அல்லாஹ் காசு கொடுத்திருக்க இல்லன்னு சொல்ல முடியாது யாரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்குது. தர்மம் இது மாதிரி பல பேர் தர்மம் செய்யறாங்க, அள்ளி கொடுக்கறாங்க, இறையில கொடை வெள்ளலின் பேர் வாங்குறாங்க. உங்களுடைய தர்மங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பளிக்கப்பட வேண்டுமா? வட்டியை முதலீடா வச்சு சம்பாதிச்சீங்களா? வட்டி பணத்தில் பெருகி இருக்குதா பணம்? நீ எத்தனை கோடி அள்ளி கொடுத்தாலும் சரி, லா யக்பலுல்லாஹு இல்ல தய்யிப், தூய்மையான பொருளை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹலாலான அடிப்படையில் சம்பாதிச்சா நீ ஒரு ரூபா கொடுத்தாலும், ஒரு பேரிச்சம்பளம் கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் மதிப்புண்டு. ஹராமான அடிப்படையில் சம்பாதிச்சியா நீ 1 லட்சம் இல்ல 1 கோடி கொடுத்தாலும் சரிதான், உன்னுடைய கோடிக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இல்ல, அதுக்கு புண்ணியம் இல்ல, அதனால இந்த பிரயோஜனம் இல்ல. எவ்வளவு பெரிய இழப்பு பாருங்க. சர்வ சாதாரணமா வட்டி வாங்கி சம்பாதிக்க நினைக்கிறோம். கண்டிப்பா இந்த வட்டி வெளிப்படையா பார்த்தா ஏதோ பணம் கொலிக்கிற மாதிரி தெரியும், காசு பணம் பெறுகிற மாதிரி தெரியும், வீடு கட்டுற மாதிரி தெரியும், வியாபாரம் பெறுகிற மாதிரி தெரியும். உண்மையில பெருகாது. அல்லாஹ் சொல்கிறார், யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிப்பான். வியாபாரம் வளரும், தர்மம் வளரும், வட்டி ஒரு நாளும் வளராது. வட்டியை வச்சு வாழ்ந்தவன் உலகத்துல யாரையும் சொல்ல முடியாது. எந்த மனுஷன் அந்த நிலையில வந்து நிக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் கொடுக்கிறாங்க கேரண்டி. 2 வருஷத்துக்கு அப்படி தெரியும், 10 வருஷத்துக்கு அப்படி தெரியும், 20 வருஷத்துக்கு அப்படி தெரியும். மேல போய்கிட்டே இருப்ப, மேல போய் அல்லாஹ் தள்ளி விடுவான். கீழே இருக்கும்போது விழுந்தா கூட பெரிய பாதிப்பு இருக்காதுங்க. தெருவில் நடந்து போறிய, ஒரு கல்லு தட்டி கீழே விழுந்திய, லேசா மண்டையில மூக்குல அடிபட்டு ரத்தம் ஒழுகும், ஆஸ்பத்திரியில போய் ஒரு கெட்டு போட்டு மாத்திரை போட்டு சாப்பிட்டு 2 நாள் சரியா போயிடும். மேல போறிய, 10வது மாடி, 20வது மாடி, 30வது மாடி, மேல இருந்து படியில கால் தட்டி கீழே விழுந்திய, பொறுக்கித்தான் எடுக்கணும் எலும்ப. பொழைப்பீங்களா? மேல போய் கீழே விழுந்தா அடி சாதாரணமா இருக்காது. அல்லாஹ் வட்டி வாங்கினவனுக்கு அடி கொடுப்பான், வட்டி கொடுத்தவனுக்கு அடி கொடுப்பான். எப்படி? அவன் திரும்ப எந்திக்கவே முடியாது, அப்படி ஒரு அடி. நினைக்கிறியா? நீ பெரிய ஆளாயிட்ட நினைக்கிறியா? அல்லாஹ் எடுத்த எடுப்புல உன்னை பிடிக்க மாட்டானா? வட்டியை அழிப்பேன்னு சொல்ற அல்லாஹ் அழிப்பான். அழிக்கலையே பெருமை பேசுவான். நான் நல்லா இருக்கேனே, எத்தனை நாளைக்கு, எத்தனை மாசத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு சொல்ல முடியுமா? அல்லாஹ் ரொம்ப நிதானமா பிடிப்பான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்திலே சன்னஞ்சன்னமாக பிடித்திருப்போம். மீன் பிடிக்கிறவன் தூண்டில போடுவான், ஆத்துக்குள்ள புழு வந்துருச்சேன்னு மீன் கடிக்கும், நல்லா கடிக்க விடுவான், கடி கடி கடின்னு. வசமா வந்து மாற்ற வரைக்கும் கடிப்பான்.
உள்ள வந்து வாய் மாட்டும் போது சுண்டிக்கிட்டு இழுப்பானே, அது மாதிரி அல்லாஹ் இழுப்பான். மீன் அந்த பொருளை புழுவை கொக்கிய வந்து கவ்வற வரைக்கும் மீன் பிடிக்கிறவன் எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி நீ வசமா வந்து மாற்ற ஒரு நேரத்தை அல்லாஹ் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். உடனே பிடிக்க மாட்டான் அல்லாஹ். திருமறை குர்ஆன் மக்காவுடைய காலகட்டத்தில் காபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்றிருக்கும் பொழுது அவர்களை தொழவிடாமல் தடுத்த ஒரு கூட்டத்தாரை கண்டித்து அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியாரை தொழக்கூடிய இந்த அடியாரை தடுக்கிறானே, அவன் தன்னுடைய வேலையை நிறுத்திக் கொள்ளட்டும். அலம் யாலம் பி அன்னல்லாஹ் யரா, இவன் செய்கிற இந்த வேலையை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பது அறியவில்லையா? கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின் நாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா ஃபல்யது நாதியா சனது ஜபானியா. டேய், பள்ளிவாசல தொலை வரவன தடுக்கிறியா? நிப்பாட்டிக்க. இந்த வேலையை நிறுத்தல புக்கிச்சு இழுப்பேன். எப்படி? நீ உன் பட்டாளத்தை கூப்பிடு, நான் என் படையினரை கூப்பிடுவேன். அல்லாஹ் சொன்னான். சொல்லி 1 வருஷம் ஆச்சு, யாரையும் பிடிக்க காணோம். 2 வருஷம் ஆச்சு, யாரையும் பிடிக்க காணோம். 5 வருஷம் ஆச்சு, யாரையும் பிடிக்க காணோம். 10 வருஷம் ஆச்சு, யாரையும் பிடிக்க காணோம். காபிர்கள் எல்லாம் கைகொட்டி சிரிக்கிறார்கள். என்னப்பா முகம்மதே, அல்லாஹ் என்னமோ பிடிப்பாண்டிய அடிப்பாண்டிய புடிச்சு எங்களை சாத்த போறாண்டிய, வருஷம் 13 வருஷம் ஆச்சப்பா, ஒண்ணுமே நடக்கலையே, நாங்க நல்லா தானே இருக்கிறோம். நாங்க அது வரைக்கும் பிடிக்காத ரப்புல் ஆலமீன் பிடிக்கிறான். எப்போ? மக்காவிலிருந்து நபிகள் நாயகம் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அன்னைக்கு காபத்துல்லாவில யாரெல்லாம் நபிகள் நாயகத்தை தொழ விடாம தடுத்து கேலி செய்து சிரித்தார்களோ அத்தனை தலைவர்களையும் அல்லாஹ் தீர்த்து கட்டிய இடம் இது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம். எப்ப சொன்னதை எப்ப நிறைவேற்றான் அல்லாஹ்? மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் சொன்னதை ஏறத்தாழ 13 ஆண்டுகளுக்கு பிறகு அத்தனை மக்கத்து குஃபார்களையும் அல்லாஹ் கருவறுக்கிறான். இப்படித்தான் செய்வான் அல்லாஹ். பொறுத்திருந்து தண்டிப்பான். எம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அழிப்பான்னு சொன்னா அழிப்பான், நாசமாக்குவான், உங்களை நிர்மூலமாக்குவான், நடுத்தரவுல உனக்கு நிப்பாட்டுவான். எப்போ? 1 நாள் 2 நாள்ல இல்ல, நல்ல வாழ விட்டு அதுக்கப்புறம் அழிப்பான்ல. வேணுமா? அந்த அழிவு வேணுமா? இதையெல்லாம் யோசித்தால் இத்தனை பெரிய தீமைகள் இருக்கிறது என்பதை உணராததின் விளைவு நம்முடைய சமுதாயம் வட்டியிலே வீழ்ந்து கிடக்கிறது. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எத்தனையோ டெவலப் ஆயிடுச்சு. விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் பயனாக உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ கருவிகள் பல நன்மைகளை உலகத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருக்கிற தீமைகளை உணராம அதிலே நம்முடைய சமுதாயம் தீமைகளை விழுந்துகிட்டு இருக்கு. பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற பாசம், பிள்ளைய வளர்க்கிறோம், பிள்ளைக்கு நல்ல பாசம் வச்சிருக்கோம் சொல்லிவிட்டு பிள்ளைங்க கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க பெத்தவங்க. அதுல இன்னைக்கு வாங்கி கொடுக்கிற பொருள் என்ன ஹைலைட்டா? செல்போனு. செல்போன் ஒரு நல்ல கருவி, உலகத்தை கைக்குள்ள சுருக்கி வச்சிருக்கிற கருவி, மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைக்கு செல்போன் தேவையா? கல்லூரிக்கு போற பிள்ளைக்கு செல்போன் தேவையா? அதனால் ஏற்பட்டிருக்கிற தீமை என்ன உணர்ந்தீங்களா? நன்மையை மட்டும் நீங்க உணர்ந்தீங்க. என் பிள்ளை எங்க இருந்தாலும் தொடர்பு கொண்டுலாமே, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. உங்க பிள்ளைய நீங்க மட்டும் தான் தொடர்பு கொள்றீங்க. அவன் கூட படிக்கிற பையனும் தொடர்பு கொள்றான். அதை நீங்க உணரல. நன்மையை உணர்ந்து நீங்க தீமையை உணரல. பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மத்தியிலே தவறான தொடர்பை ஏற்படுத்தி எத்தனை பேரை பார்க்கிறோம்?
10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் ஆசை ஆசையா வளர்த்த பெற்றோர்களை விட்டுவிட்டு எவனோ ஒருவனோடு கரம் பிடித்து ஓடி செல்லக்கூடிய பழக்கம் இந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்குன்னா அதுல செல்போனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியாம கான்டாக்ட் பண்றாங்க, நைட்ல தூங்கும் போது போர்வைக்குள்ள படுத்து கான்டாக்ட் பண்றாங்க. காதுகள் செய்கிற விபச்சாரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. விபச்சாரம்னா உடலும் உடலும் உறவு கொள்கிறது மட்டும் விபச்சாரம் இல்ல, ஆபாசமான வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டா உங்கள் காது செய்கிற விபச்சாரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. நம்முடைய பிள்ளைகள் நம்மையும் அறியாமல் அவர்களையும் அறியாமல் காதுகளால் விபச்சாரம் செய்வதற்கு நாம செல்போனை வாங்கி கொடுத்து மறைமுகமாக ஒரு காரணமாக இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு இருக்கு செல்போனு, வீட்டு வாசல்ல பஸ் வந்து நிக்குது, கல்லூரி வாசல்ல கொண்டு போய் இறக்குது, கல்லூரி வாசல்ல ஏறனா வீட்டு வாசல்ல வந்து இறங்கலாம். யோசிச்சோமா? அதை யோசிக்கல. வாங்கி கொடுத்து புள்ள கேட்டா பிள்ளைகளுடைய பாசம் வளர்க்க லட்சணம் இதுவா? நன்மையை மட்டும் பார்த்தா போதாது, அதுல இருக்கிற தீமையும் கவனிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள முளைத்திருக்கிற தொலைக்காட்சி சாதனம், தொலைக்காட்சி ஒரு நல்ல சாதனம், மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் நன்மைக்கு பயன்படுத்துகிறதா தீமைக்கு பயன்படுத்துகிறதா? நாங்க நியூஸ் பார்க்கிறோமே, பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறோமே, நன்மை இருக்கு மறுக்கல, பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய சமுதாயம் அறிவார்ந்த பல செய்திகளை கற்றுக்கொள்வதற்கு அதை பயன்படுத்துகிறதா அதை தீமைக்கு பயன்படுத்துகிறதா? எத்தனை சேனல் இருக்குது, அறிவுபூர்வமா கற்றுத்தரக்கூடிய எத்தனையோ சேனல் இருக்குது. நம்ம மக்கள் பார்க்கிற சேனல் அதுவா? டிஸ்கவரி சேனல் வச்சிருப்பான், நம்மால் பாக்குறாங்களா? ஜியோகிராபிக் சேனல் வச்சிருப்பாங்க, நம்மால் பாக்குறாங்களா? அனிமல் பிளானட் இருக்கும், நம்மால் பார்ப்பாங்களா? ரிமோட் வேக வேகமா பட்டன் அழுத்த எப்படி? டிஸ்கவரியா மாத்து, அனிமல் பிளானட்டா மாத்து, NDTV-யா மாத்து, நியூஸ் சேனலா மாத்து, சன் டிவியா நிப்பாட்டு, ராஜ் டிவி நிப்பாட்டு, ஜெயா டிவி நிப்பாட்டு. இதுல எல்லாம் என்ன முசீபத்து? தமிழ் பேசக்கூடிய தமிழ் மொழியில் இருக்கிற சேனல் எவனாவது அறிவை வளர்க்கணுங்கிற நோக்கத்தோடு உங்களுக்கு செய்தி கொடுக்கிறாங்களா? அறிவை மனங்கடிக்கிறது மட்டும்தான் தமிழ் சேனலுடைய ஒரே குறிக்கோள். எவனையும் சிந்திக்க விடக்கூடாது. ஆடணும் பாடணும், கூத்து கும்மாளம், ஆபாசம், காம களியாட்டம், கேட்ட பொழுதுபோக்கு. இதை பார்க்கலாட்டி பொழுது போகாது பாருங்க, அப்படியே நின்றுக்கணும். பார்க்கத்தானே செஞ்சோம், அதுல பல பேர் வியாக்கியானம். பார்க்கத்தானே செஞ்சோம், பார்த்தா தப்பா? பார்வைனா தப்புனுடைய ஆணிவே நபிகள் சொன்னாங்க. பார்வைதான் டேஞ்சரு. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களின் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். ஏதோ பார்க்கிறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில செயல்பாட வெளியே வரும். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அனுமதி கேட்கணும், ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பார்வைதான் காரணம். ஏடா கூடமா எதையும் பார்த்திடக்கூடாது. நீ நல்ல புள்ள, உன் கூட இருக்காத மேப்படியா சைத்தான், அவன் உன்னை கெடுத்துருவான்டா. பார்க்க கூடாது, பார்த்தா பார்வை சிந்தனையை வேற இடத்துல கொண்டு போய் தவறிலே கொண்டு போய் அந்த பார்வை உங்களை தள்ளிவிட்டு விடும். பார்க்கத்தானே செஞ்சபடி ஆட்டத்தை பாட்டத்தை மார்க்கம் இதை பார்க்க அனுமதிக்கவில்லையோ அப்படிப்பட்ட காம களியாட்டங்களை நன்மையை மட்டும் சொல்லிவிட்டு அதுல இருக்கிற தீமைகளுடைய சமுதாயம் உணரல. தொலைக்காட்சியில செல்போன்ல இப்படி எத்தனையோ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில ஒண்ணு ஒன்னையா லிஸ்ட் போட்டா ஒண்ணு ஒண்ணுலையும் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. தீமைகளை கண்டுபிடித்து உணர்ந்து தீமையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். என்ன மார்க்கம் நன்மையை செய்யறதை எந்த அளவுக்கு சொல்கிறதோ அதை விட தீமையிலிருந்து விலகுவதைத்தான் அதிகமாக சொல்கிறது. நீங்க நன்மையை கூட செய்யாம இருந்துடலாம், அதுல கூட நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் நாடுனா தப்பிச்சுக்கலாம். ஆனா செய்யக்கூடாதுன்னு செஞ்சிட்டா அதுதான் பெரிய டேஞ்சர். இஸ்லாத்துடைய தாரக மந்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்துக்கங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்னு சொல்லக்கூடிய கலிமாவாது. அந்த அர்த்தம் அதுக்கு இருக்குது, மறுக்கல.
அல்லாஹ் வணங்கணுங்கிற கருத்து இருக்குது. அந்த கருத்தை எப்படி சொல்லுது? அல்லாஹ் வணங்கணும் சொல்ல, லா இலாஹ, வணக்கத்திற்குரிய கடவுள் எதுவுமே கிடையாது அல்லாஹ்வை தவிர. எதை வணங்க கூடாதுங்கிறத முதல்ல லிஸ்ட போடுறான் அல்லாஹ். நீ பார்க்கிற மரம் கடவுள் இல்லை, நீ செதுக்கிய கற்கள் கடவுள் இல்லை, உங்களை பார்க்கக்கூடிய சூரியன் கடவுள் இல்லை, சந்திரன் கடவுள் இல்லை, பாம்பு கடவுள் இல்லை. எதையெல்லாம் கடவுள்னு நீ வணங்குறியோ இது எல்லாம் கடவுள் இல்லப்பா, வணக்கத்திற்குரிய பொருட்கள் இல்லை அல்லாஹ்வை தவிர. வணங்க வேண்டிய அல்லாஹ்வை வணங்க சொல்வதற்கு முன்பு வணங்கக்கூடாத தெய்வங்களை பட்டியல் போட்டு விட்டுத்தான் அதையெல்லாம் சொல்லுகிறான் என்றால், தீமையத்தான் முதல்ல விளங்கணும், அதிலிருந்து முதல்ல விளங்கணும், அதுக்கப்புறம் தான் நன்மையை செய்யணும். அதைத்தான் மார்க்க வலியுறுத்துகிறது. எனவே பல்வேறு காரியங்களில் நுழைந்திருக்கிற தீமைகளை உணர்ந்து அதிலிருந்து விலகி நன்மையை பெறுகிற மக்களாக மாறுவோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லவர்களை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்